திருச்செந்தூர் அருகே ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையிலிருந்து வெளியேறிய உபரி நீர் அருகில் உள்ள விளைநிலங்களை மூழ்கடித்துள்ளது. இதனால் விவசாயிகள் ஆபத்தான முறையில் படகில் சென்று வாழைத்தார்களை அறுவடை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். அவரிடம் கேட்கலாம். என்ன பாதிப்பு, விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன விவரம் ஆறுமுகம்? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட தமிழகத்தில் ஆற்றில் கடைசி தடுப்பணையாக சிரோண்டே அணை இருந்து வர லட்சக்கணக்கான கனஅடியில் நீர் வீணாக கடலுக்கு சென்று அந்த சமயத்தில் சிறுவைகுண்டம் அணையில் உள்ள தென்காலியில் இருந்து பாசனத்துக்கு குளங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகில் உள்ள செம்பரிக்குளம் கஸ்பா பகுதியில் வந்த தண்ணீர் அதிக அளவு வந்ததால் அருகில் இருந்த வாழைத்தோட்டம் இந்த வெள்ளத்தில் நீர் மூழ்கி சுமார் 50,000 நீரில் முழுவதும் முங்கியது. அறுவடைக்காக தயாரில் இருந்த வாழை மூழ்கிலும் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வந்தனர். இதை அடுத்து உடனடியாக படகு மூலம் தங்களது வாழைத்தார்களை அறுவடை செய்து பணிகளை தீவிரப்படுத்தி இதற்கான படகு கொண்டு வந்து சாலையில் இருந்து சுமார் 300 மீட்டர் வெள்ளத்தில் சென்று வாழைத்தாரை அறுவடை செய்து வருகிறார். அதனால் படகில் ஏற்றி மீண்டும் கரைக்கு கொண்டு வந்து தொடர்ந்து மழை காரணமாக இங்கு போதிய விலை இல்லாததால் காரணத்தால் அறுவடை செய்த வாழைத்தார்களை அனைத்தையும் வெளி மாவட்டங்களில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. படகில் ஆபத்தான முறையில் சென்று 100க்கும் மேற்பட்ட வாழைத்தார்களை ஒரே படகில் வைத்து கொண்டு வரும் காட்சிகள் பரபரப்பை மெய்சிலிக்க வைத்தது. இதனால் ஆபத்து அதிகமான தண்ணீர் கிடக்க சுற்றிலும் வாழைத்தாரை சுற்றிலும் அதிகமாக தண்ணீர் கிடப்பதால் விவசாயிகள் ரொம்ப மனவேதனை அடைந்து வருகிறார்கள். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.